இந்த புயல் பற்றிய விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இது நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க, இது முதல்நிலை புயலாக மாறும், ஆனால் காற்று கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? முதல்நிலை புயல் அப்படின்னா காற்று குறைவா இருக்கும், மழை அதிகமா இருக்குமா, இந்த மழை குறைந்து விடுமா? உங்களுடைய பார்வை. வணக்கம் ஐயா. தற்பொழுது இந்த நிகழ்வானது அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இலங்கையோட திரிகோணமலைக்கு தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் 11:30 மணி நிலவரப்படி, வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இலங்கை கடற்கரைக்கு இணையாகவே வட இலங்கை பகுதியை வரக்கூடிய 28ஆம் தேதி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மழைப்பொழிவு 500 கிலோமீட்டர் வேதாரண்யத்துக்கும் சென்னைக்கு 750 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. வரக்கூடிய மணி நேரங்களிலே இது தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வரப்போகிற காரணத்தினாலே மழைப்பொழிவு இப்பொழுது இருக்கும் அளவை விட படிப்படியாக மெல்ல அதிகரித்துக் கொண்டே இருந்து இன்று மாலைக்கு பிறகு மேலும் மழைப்பொழிவு தீவிரமாகி நாளை மறுதினம் மழைப்பொழிவு நல்ல ஒரு மிக கன மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. இது கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுத்தாலும் தூத்துக்குடி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளே போய் பாத்தீங்கன்னா திருச்சி வரைக்கும், பெரம்பலூர் வரைக்கும், திருவண்ணாமலை வரைக்கும், வேலூர் வரைக்கும் கூட இந்த மழைப்பொழிவை எட்டி பிடித்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதுல முதலிடத்தை பிடிக்கும் மழைப்பொழிவு, அதீத மழைப்பொழிவுன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். இப்பொழுதே சென்னைக்கு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள்ல தொடர்ந்து கொண்டிருக்கும், படிப்படியாக அதிகரித்துக் கொண்டிருக்கும். நாளை உச்சபட்ச மழைப்பொழிவு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுகிறது. புயலாக மாறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக மாறி வட இலங்கையை ஒட்டி வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வெப்ப நீரோட்டம் என்பது வெப்பநிலை குறைவாக இருக்கும் என்பதனால ஆரம்ப கட்டத்தில் அது தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டு கரையை நெருங்கும் பொழுது மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தாழ்வு மண்டலமாகவும் பிறகு படிப்படியாக அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்துதான் 29ஆம் தேதி 30ஆம் தேதி வாக்கிலே புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து அது கர்நாடக பகுதியை நோக்கி நகர்ந்து செல்லும், அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து செல்லும். ஆகவே மழை பொழிவு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக அடுத்த நிலையை நோக்கி குறைகின்ற போது காற்று இருக்காது, மழை இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எஸ், அதேதான். அதாவது நெருங்கும் பொழுது இலங்கைக்கு காற்று பாதிப்பு இருக்கும், இலங்கைக்கு கண்டிப்பாக காற்று பாதிப்பு இருக்கும். அது திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளுக்கு எல்லாம் நிறைய காற்று பாதிப்போட மழை பொழிவை அதிகமாக கொடுக்கும். தமிழ்நாட்டு கரையை நெருங்கும் பொழுது மழை பொழிவு அதிகமாக இருக்கும். கடலோரத்துல கடற்பகுதியில மீனவர்களுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தும் காற்று இருக்கும். காற்று கரையில வலுவாக ஏறாது, லேசாக மரங்கள் அசையும் கூடிய அளவிற்கு தான் அந்த காற்று இருக்கும். அது படிப்படியாக செயலிழந்து கொண்டேதான் அது கடலூர் மற்றும் வடகடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து 30ஆம் தேதி வாக்கில கரையை கடக்கு நெருங்கும் பொழுது வெல் மார்க் லோ பிரஷரா தான் அது கரை கடக்கும் என்பதனால காற்று பாதிப்பு இல்லாத அதீத மழைப்பொழிவை வரக்கூடிய 2ஆம் தேதி வரைக்கும் சென்னைக்கு மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டேதான் இருக்கும். அவ்வப்பொழுது ஏற்ற இறக்கத்துடன் வரக்கூடிய 3 நாட்களுக்கு அதிகமா இருக்கும். பிறகு டெல்டா மாவட்டத்தை நெருங்கி வரும் பொழுது கொஞ்சம் தீவிரம் டெல்டாவிற்கு கொடுத்து சென்னைக்கு குறைவாக கொடுத்தாலும் வடக்கு நோக்கி நகரும் பொழுது மீண்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ள மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை அதிகப்படுத்தும். 2ஆம் தேதி தான் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடையும். நன்றி திரு செல்வகுமார், இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. அது புயலாக மாறி சென்னைக்கு அருகே வருகின்ற போது அதனுடைய முந்தைய நிலை, அதாவது இப்போது அது இருப்பது புயலுக்கு முந்தைய நிலை ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், டீப் டிப்ரெஷன், அதனுடைய ஒரு படி குறைந்து டிப்ரெஷன் அதனுடைய ஒரு பகுதி குறைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு மாறும் அப்படின்றாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் காற்று குறைவாக இருக்கும், மழை அதிகமாக இருக்கும். இன்று காலையில் நமக்கு சென்னையில் திடீர் மழை, அதுவும் அதீத மழை இருந்தது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, திடீரென உருவான இந்த மேகங்கள் எவ்வாறாக அப்படின்னா வங்கக்கடலிருந்து வர தொடங்கி இந்த மேகம் சென்னைக்கு பாருங்க ஒட்டுமொத்தமாக வர தொடங்கி இருந்தது. அதனால நமக்கு மழை கிடைக்க பெற்றது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம்தான் அவர்கள் அதற்கான அலர்ட் கொடுத்தாங்க. இந்த சூழலில் ஆரஞ்சு அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. காரணம்னா இன்று காலையில் பெய்த கனமழையும் ஒரு காரணம். சரி, கனமழை தான் இந்த மழையினுடைய
முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. இப்போது நிலவரத்தில் நாம் பார்க்கிறோம் எங்கு மழை பெய்து வருகிறதுன்றதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்போதைக்கு இலங்கையில் அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஆன்டி கிளாக் வைஸில் மேலிருந்து வரக்கூடிய காற்று, அதாவது வங்கக்கடலிருந்து வரக்கூடிய காற்றை அது உள்ளே இழுத்து, இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் வரக்கூடிய வடகிழக்கு காற்றை உள்ளே இழுத்து மேலே திரும்பவும் அனுப்புகின்ற போது இதன் மூலமாக இங்கே மழை பெய்ய தொடங்குகிறது. சரி, இன்றைய தினம் எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதன் பிறகு இலங்கையில் அதீதமாக இருக்கும். இப்போ புதுவை, அதாவது சென்னை போன்ற இடங்களில் சில இடங்களில் இனி இருக்கும். ஆனால் புதுவையிலிருந்து ஒட்டுமொத்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் வரை மழை தொடர்ச்சியாக இருக்கும். இது இன்றைய நிலவரம். இது இவ்வாறாகவே தொடர்ந்து, அதான் பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் இந்த காற்றை உள்ளே இழுத்து மீண்டும் கொண்டு வருகின்ற போது இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்துடைய மேகம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்துடைய மேகம் இங்கே இருக்கும். அதாவது எங்கே ஒரு சிஸ்டம் இருக்கோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்யும். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், சென்னைக்கு மழை அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருந்த சூழலில் நம்மளாம் மழை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு அது ஆந்திரா போச்சு இல்லையா? சென்னை அருகே அந்த மையம் இருந்ததால மேலே மழை கிடைத்தது. இப்போது இது சென்னை அருகே வர வர இதனுடைய, அதாவது இந்த சிஸ்டத்தினுடைய மேல் பகுதிகளில் மழை அதிகரிக்க தொடங்குகிறது. இது இங்கே வர அடுத்தது சென்னை வரை வருகின்ற போது சென்னைக்கு அருகே வரப்போ மழை குறைஞ்சிரும். அதற்கு முன்பெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. நாளைய தினத்தை பார்த்து விடுவோம். நாளைய தினம் பாருங்க, நாளைய தினம் உள் மாவட்டங்கள் வரை இந்த மழை இருக்கு. எங்க? திருச்சி வரை மழை இருக்கிறது. நெய்வேலி, புதுவையில் தொடங்கி உள் மாவட்டங்கள் வரை இருக்கிறது நாளை காலையில். அதன் பிறகு மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் இருக்கிறது. புதுவை, மதுராந்தகம், சென்னை போன்ற இடங்களில் நாளைய தினம் இருக்கிறது. நாளைய தினம் இது அதீத மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. திரும்ப பாருங்க, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இந்த சூழலில் இது புயலாக மாறிவிடும். புயலாக மாறி பாருங்க இலங்கைக்கு அருகே வந்துவிடும். அப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட பகுதி தான் இருக்கும் மழை. ஸோ நாளைய தினம் இந்த சீசனுடைய உச்சபட்ச ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு நம்ம கருதலாம். அதன் பிறகு இது மேலும் மேல் நோக்கி வருகிறது. அப்போது மழை மேலே அப்படியே ஷிஃப்ட் ஆயிருது. புதுவை, அதாவது நெய்வேலி, புதுவை, மேலே பாருங்க சென்னையில். ஸோ 28ஆம் தேதியும் சென்னையில் மழைக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு 2 மணி நேரம் மழையே சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீரை கொடுத்திருக்கிறது. அதனால நாளைய தினம் லேசான மழை இருக்கும். நாளை மறுதினம் நல்ல ஒரு மழையவே சென்னை எதிர்கொள்ள போகிறது. பாருங்க, சென்னை மேலே பாருங்க, சூலூர்பேட்டை, நெல்லூர் வரை நாளை மறுதினம் இருக்கிறது. நாளை மறுதினம் 28ஆம் தேதி பாருங்க, 28ஆம் தேதி நெல்லூர் உள் மாவட்டங்கள் வரை, ஆந்திராவினுடைய தென் மாவட்டங்கள் வரை மழை இருக்கிறது. 29ஆம் தேதி என்ன ஆகும்னா புதுவைக்கு அருகே வந்துவிடும். இப்போது இது புயலாக இருக்கின்ற போது திரு செல்வகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி 29ஆம் தேதிக்கு பிறகு அது நிலை ஒவ்வொன்றாக குறையும். புயல் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு மாறும். அதன் பிறகு தாழ்வு மண்டலமாகும். அதன் பிறகு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா சென்னைக்கு வர்றப்போ அது அதனுடைய நிலைகள் குறையும், மழை அதிகரிக்கும். ஸோ புயலாக இருந்தால் மழை கம்மியாக இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும். இது நிலை குறைந்து வருவதால மழையை மீண்டும் அதிகமாக கொடுக்க போகிறது. 29ஆம் தேதியும் சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னைனா சென்னை மட்டும் கிடையாது, சென்னையிலிருந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நாகை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி வரை இதனுடைய மழை மேகங்கள் சூழக்கூடும். அது 30ஆம் தேதி தான் பாருங்க. எங்கே அப்படின்னா 30ஆம் தேதி அது சென்னைக்கும் மதுராந்தகத்துக்கும் இடையே வருவதாக ஒரு சிஸ்டம் காட்டுகிறது. இன்னொரு சிஸ்டம் வேறு இடத்த ஜிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் வேறொரு இடம் காட்டினது. தேர்ட் மாடல் சூலூர்பேட்டை அருகே கரையை கிடப்பதாக காட்டுகிறது. ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு தான் பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் 100 மில்லிமீட்டர் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் மழையை குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க வல்ல ஒரு சிஸ்டமாக இது இருப்பதாக ஃபோர்காஸ்ட் தான் அப்படி காட்டுது. இதை நிர்ணயிப்பது உள்ளிருந்து அனுப்பக்கூடிய மேகங்கள் தான். உள்ள ஒரு சிஸ்டம் உட்காந்துக்கிட்டு அடியாட்களை அனுப்புகிற மாதிரி, தன்னுடைய சிப்பாயை அனுப்புகிற மாதிரி மேகக்கூட்டங்களை அனுப்பி கொண்டே இருக்கும். அவ்வாறு வரக்கூடிய மேகக்கூட்டங்கள் தான் நமக்கு மழையை கொட்டி கொண்டிருக்கும். ஸோ அதை தான் நம்ம அந்தந்த நேரத்தில் ரேடார் மூலமாக பார்க்க முடியும். 1ஆம் தேதி நமக்கு ஓரளவு வானம் தெளிந்து விடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1ஆம் தேதியெல்லாம் வானம் ஓரளவு தெளிந்து விடுவதாக இருக்கிறது. ஏன்னா 30ஆம் தேதி சனிக்கிழமை வரை நமக்கு இந்த சிஸ்டத்துடைய பாதிப்பு. ஆனால் 1ஆம் தேதி உள்ள போயும் அது தாக்கத்தை கொடுப்பதாக தெரிகிறது. அது அப்படியே உள்ள போய் திருத்தணி வரை செல்கிறது. 30ஆம் தேதி திருத்தணி, 1ஆம் தேதி பாருங்க திருப்பதி வரை சென்று விடுகிறது. அதன் பிறகு உள் மாவட்டங்கள் பாருங்க, அப்படியே திருப்பதி போயிட்டு அப்படியே கர்நாடகா போறாரு, ஆந்திரா கர்நாடகா போறாரு, கர்நாடகாவிலிருந்து மைசூர் போறாரு. அதன் பிறகு 1ஆம் தேதி அங்கே மீண்டும் அரபிக்கடல்ல அடுத்த சுழற்சியாக அது மாற இருக்கிறது அப்படின்றதா இப்போதைய கணிப்பு. அதன் பிறகு அதாவது மத்திய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்ள ஃபுல்லாவே மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த சிஸ்டம் வைத்திருக்கிறது.
ஒரு புயலாக மாறி ஒட்டுமொத்தமாக வங்கக்கடலுடைய மழையை தமிழகத்திற்கு கொடுக்கவிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.